ஒரு நரகத்துல தள்ளி விட்டுட்டு நாங்க எப்படி நிம்மதியா இருக்கிறது? பயமா இருக்குடி. நாளைக்கே உன்னை கொளுத்தி விட்டுட்டு தீ புடிச்சு இறந்து போயிட்டான்னு சொன்ன என்னடி பண்ண முடியும்? ஏய், என்ன ஓவரா பேசிட்டு இருக்க? ஏங்க கொஞ்சம் இருங்க. எதுக்கு இப்ப தேவையில்லாம நடு ரோட்ல வந்து கத்திட்டு இருக்க? உங்களுக்குலாம் எங்க எப்படி டீசெண்டா நடந்துக்கணும்னே தெரியாதா? ஏய், யாருக்கு டீசெண்டா இருக்க தெரியல? டீசெண்டா இருக்க தெரியாதுனா யாரையாவது இழுத்துட்டு ஓடுனேனா? சீ, வாய மூடு. அக்கான்னு பாக்குறேன், இல்லாட்டி அசிங்கமா தான் சொல்லிட போறேன். ரோட்ல பாத்துட்டா போதுமே இந்த கொழாடி சண்டை போடுற பொம்பளைங்க மாதிரி சண்டைக்கு வந்துடுறது. நான் எப்படி இருக்கணும்னு எனக்கு தெரியாதா? சஞ்சய் யாருன்னு எனக்கு தெரியும். புடிச்சுதானே வந்தேன். நான் நிம்மதியா வாழ்ந்துட்டு இருக்கேன். அது உங்களுக்கு பிடிக்கலையா? அதை கெடுத்து விடணும்னே வந்துருவீங்களே. அன்னைக்கு அப்பாவை கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளினப்போ நான் பாத்துட்டு இருந்தேன்னு சொன்னியே. ஏன், எதுக்கு? இதுக்கப்புறமாவது வந்து தொலைக்காதீங்கன்னு தான். அப்புறமும் எதுக்கு வந்து உசுர் எடுக்கிறீங்க? எத்தனை முறை சொன்னாலும் உங்களுக்குலாம் உரைக்காதா? எதுக்கு திரும்ப திரும்ப வரீங்க? உங்களை வேண்டாம் தானே விட்டு போயிருக்கேன். அதுக்கப்புறமா வந்து எதுக்கு எங்க பார்த்தாலும் பஞ்சாயத்து பண்ண வந்துடுறீங்க? முடிஞ்சிடுச்சாண்ணா? முடிஞ்சது சார். சரி, எவ்வளோ? 200 ரூபாய் சார். ஓகே சார், வரேன் சார். சஞ்சய், வண்டி எடுங்க. இந்த மூஞ்சிங்களை எல்லாம் பார்க்க முடியல. எனக்கு கோவமா வருது. அப்புறம் கோவத்துல எதனா சொல்லிட போறேன். மை ஸ்வீட் பொண்டாட்டி, என்ன குழந்தையார்களே, பாத்தீங்களா எப்படி வச்சிருக்கோன்னு? சரி, நீ வண்டியில ஏறுமா, நம்ம போலாம். கொஞ்சம் ஓரமா நில்லுங்க, தண்ணி லாரி வருதான். என்னம்மா, சஞ்சய் உன்னை வெளியே கூட்டிட்டு போனானே, நல்லபடியா பாத்துக்கிட்டானா? நல்லா பாத்துக்கிட்டாரு அத்தை. கேட்டதெல்லாம் வாங்கி கொடுத்தாரு. பொண்டாட்டிக்கு செய்யாம வேற யாருக்கு செய்ய போறா? செய்யட்டும். சரி அத்தை, நான் போய் இந்த கவரை வச்சுட்டு வந்துடுறேன். சரிம்மா, போயிட்டு வா. இந்தடா, எடுத்துக்க. என்ன சொல்றா உன் பொண்டாட்டி? இந்த வீட்டு மருமகளா ஆயிட்டாளா இல்லையா? அம்மா, செம்ம ஆச்சரியமா இருக்குமா. போற வழியில வண்டி ரிப்பேர்னு நிப்பாட்டி பாத்துட்டு இருந்தோம். அப்பன்னு பார்த்து இவளோட அக்காவும் தங்கச்சியும் வந்துட்டாங்க. வந்து என்னென்னமோ பேச ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு ரொம்ப டென்ஷன் ஆயிடுச்சுமா. ஏண்டா, அவங்க பேசிட்டு இருந்தா நீ வாய் பார்த்துட்டு சும்மா நின்றுட்டு இருந்தியா? இழுத்து 2 அரை விட வேண்டியதானடா. அம்மா, அதுக்கெல்லாம் அவசியமே இல்லாம போச்சு. நம்ம கவிதா விட்டு விளாசிட்டா. என்னடா சொல்ற? ஆமாமா, நம்ம அப்பா தான் தப்பு பண்ணாரு. அந்த பீன் வந்து எல்லாம் உண்மையும் சொல்லிட்டான். அப்படி இப்படின்னு என்னென்னமோ சொன்னாங்க. எங்க மாமா பத்தி பேசுனீங்கன்னா பேசின வாய உடைச்சிருவேன்னு சொல்லிட்டா. அப்படியேடா சொன்னா? ஆமாமா, அக்கா தங்கச்சி 2 பேரையும் லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்கி கிளம்புங்கன்ட்டா. இன்னைக்கு தாமா எனக்கு ரொம்ப சந்தோஷமாவும் நிம்மதியாவும் இருக்கு. டேய், கேக்குற எனக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்குடா. அப்பாடா, எப்படியோ இவ நம்ம பக்கம் வந்துட்டாளே, அதுவே போதும். டேய், ஒருவேளை இவ நமக்கு தெரியாம நாடகம் ஏதாவது நடத்த போறாடா? அம்மா, நான் என்ன அவ்வளவு இழிச்சவாயனா? அதை கண்டுபிடிக்க தெரியாத முட்டாளா என்ன? என்ன பத்தி உங்களுக்கு தெரியாது? எல்லாத்தையும் போட்டு வாங்கிருவோம்ல.
அவ நடிக்கிறாளா இல்லையான்னு நல்லா கவனிச்சேன். நடிக்கிறவளா இருந்தா அப்படியெல்லாம் பேச மாட்டா. இனிமே அவங்க மூஞ்சிலே முழிக்காத அளவுக்கு பேசிட்டாமா. ஓ, எப்படியோட நல்லது நடந்தா சரி. அம்மா, வாமா. என்னம்மா, காஃபி ஏதாவது சாப்பிட்றியா? அத்தை போட்டு கொண்டு வரட்டுமா? ஐயோ அத்தை, அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். போதும் போதும்னு சொல்ற அளவுக்கு சஞ்சய் எனக்கு எல்லாமே வாங்கி கொடுத்துட்டாரு. அதனால என்னம்மா, இந்த வயசுல சாப்பிடாம வேற எப்ப சாப்பிட போறீங்க? அப்புறம் சஞ்சய் ஏதோ சொன்னா, உங்க அக்கா தங்கச்சி எல்லாம் வந்து ரோட்ல. அத்தை, அவங்க பேச்சு எடுக்காதீங்க. நான் எதையும் உங்ககிட்ட மறைக்க கூடாதுன்னு நினைக்கிறேன். ஆனா உங்க பேச்சு எடுத்தாலே எனக்கு பிடிக்கல. இல்லம்மா, அப்படிலாம் இருக்க கூடாது. என்னதான் இருந்தாலும் அக்கா தங்கச்சி. நாளைக்கு சொந்த பந்தம்லாம் விட்டு போச்சுன்னா நல்லாவா இருக்கும்? அத்தை, எனக்கு சொந்தம்ன்றது இந்த குடும்பம் மட்டும்தான். நீங்க இருக்கீங்க, மாமா இருக்காரு, சஞ்சய் என்ன பாத்துப்பாரு. எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. அவங்க வந்து என்ன பண்ணிட போறாங்க? எப்ப பார்த்தாலும் நம்ம வீட்டை குறை சொல்றதே அவங்க வேலையா போச்சு. அத்தை, இப்ப சொல்றேன் அத்தை, நீங்களே சொன்னாலும் நான் அந்த வீட்டுக்கு போக மாட்டேன். அவங்கள பத்தி பேச மாட்டேன். இல்லம்மா, நான் எதுக்கு சொல்ல வரேன்னா. அத்தை ப்ளீஸ், தயவு செஞ்சு அவங்க பேச்ச எடுக்காதீங்க. எனக்கு பிடிக்கல. சரிம்மா, உனக்கு பிடிக்கலன்னா நாங்க பேசல. உன்னை விட எங்களுக்கு அவங்க முக்கியமா என்ன? என்னங்க, என்னாச்சு? ஏன் ஒரு மாதிரியா வரீங்க? என்னாச்சு மாமா? தலைவலிக்குதா? நான் போய் காஃபி போட்டு எடுத்துட்டு வரேன், இருங்க. ஏய், என்ன எல்லாம் மாறி போச்சுங்க. கேட்டீங்கன்னா அசந்து போயிடுவீங்க. என்ன திடீர்னு இப்படி? ஒண்ணு இல்லைங்க, காலையில அவளை கூப்பிட்டு இப்படி இப்படி எல்லாம் இருக்கணும், இந்த மாதிரிலாம் இருக்க கூடாது, இதுதாம்மா உன் குடும்பம் அப்படின்னு புத்திமதி சொன்னேன். டக்குன்னு புரிஞ்சுக்கிட்டாங்க. சஞ்சய் அவளை வெளியே கூட்டிட்டு போயிருக்கான். அங்க அவ அக்கா தங்கச்சியை பார்த்தாலாம். நடு ரோடுன்னு கூட பார்க்காம கண்ணாபின்னு திட்ட வச்சுட்டாளாங்க. ஆமாப்பா, அவ டோட்டலா சேஞ்ச் ஆயிட்டா. ஒரு பக்கம் நல்லது நடந்தா இன்னொரு பக்கம் கெட்டது தானே நடக்குது. என்னங்க சொல்றீங்க? நம்ம கேஸ் விஷயமா நானும் நிறைய வக்கீல பார்த்து பேசிட்டேமா. எல்லாம் ஒரே மாதிரியே சொல்றானுங்க. அது எப்படிங்க சொல்லுவாங்க? நம்ம சொத்த பிடிங்க இன்னொருத்தர் கொடுக்கறதுக்கு இவங்க எல்லாம் யாருங்க? அப்படிலாம் சொல்ல முடியாதுமா. எல்லா வக்கீலும் ஒரே மாதிரி தான் பேசுறான். அதுதாங்க எனக்கும் புரியல. அப்ப சரியான வக்கீல நீங்க பார்க்கலன்னு சொல்லுங்க. சும்மா எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பேசாத. நான் பார்க்காத வக்கீலா? லீடிங் லாயர்ஸ் எல்லாரையும் நான் பார்த்துட்டேன். எல்லாரும் ஒரே மாதிரி தான் பேசுறானுங்க. அதுக்கு என்ன பண்ண சொல்ற? மாமா, நாங்க காஃபி குடிங்க. குடுமா. இதுக்கு மேல எனக்கு என்ன பண்றதுனே தெரியல வசந்தா. என்ன இது? இந்த வக்கீலுங்களுக்கு எல்லாம் நீதி நியாயமே தெரியாதா? இப்படி அநியாயம் பண்ணுவாங்க? மாமா, நீங்க தப்பா நினைக்கலனா நான் ஒன்னு சொல்லட்டுமா? சொல்லுமா. இதெல்லாம் ரொம்ப அநியாயம் மாமா. நீங்க கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச சொத்தை யாரோ ஒருத்தர் எடுத்துட்டு போவாங்களா? அது எப்படி நீங்க ஒத்துப்பீங்க? நான் எங்கம்மா ஒத்துக்கிட்டேன்? வக்கீல் எல்லாம் அப்படி சொல்றாங்கம்மா. மாமா, எனக்கு தெரிஞ்ச வக்கீல் ஒருத்தர் இருக்காரு, ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட். அவர்கிட்ட போனா கண்டிப்பா இந்த கேஸை நமக்கு சாதகமா முடிச்சு கொடுத்துருவாரு. அப்புறம் என்னம்மா, நாளைக்கு காலையில முதல் வேலையா நம்ம 3 பேரும் அவரை போய் பார்க்கலாம். சரிங்க மாமா. டேய், என்னடா இவ்ளோ பெரிய மாற்றம் திடீர்னு? அதான்ப்பா எனக்கும் புரியல. ஆனா அவன் நடிக்கல, உண்மையா இருக்கா, அது மட்டும் தெரியுது. என்ன வசந்தா? நீங்க காஃபியை குடிங்க. மதி, என்னடா? என்னம்மா, என்னாச்சு? மதி அழுதுட்டு இருக்காப்பா. அழுகிறாளா? ஏய், கூப்பிடு. அண்ணி, அண்ணி, உள்ள வாங்க, வாங்க.
என்ன அண்ணி நீங்க? உட்காருங்க உட்காருங்க அண்ணி. என்ன மதி, இப்ப எதுக்கு அடம் பிடிக்கிற? அவங்க சொல்றதான் கேள. இல்ல நடராஜ், இனிமே இதுல பேசுறதுக்கோ யோசிக்கிறதுக்கோ எதுவுமே இல்ல. எல்லாமே முடிஞ்சு போச்சு. அண்ணி அப்படிலாம் சொல்லாதீங்க. அத்தை நீங்க இப்படி சொல்லிட்டீங்கன்னு என்கிட்ட சொன்னதும் எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருந்துச்சு தெரியுமா? ப்ளீஸ் எங்களுக்காக நீங்க இனிமே இந்த மாதிரி ஒரு வார்த்தையை சொல்லாதீங்க. ப்ளீஸ் திவ்யா, என்னை யாரும் கம்பல் பண்ணாதீங்க. இன்னொரு விஷயம், நீங்க பேசினா நான் மனசு மாறிடுவேன்னு நினைக்காதீங்க. நான் தீர்மானமா முடிவு பண்ணிட்டேன். அதை இனிமே மாத்திக்கிறதா இல்ல. இப்படி சொன்ன எப்படிமா? திவ்யா சின்ன பொண்ணு, அவளே எவ்வளவு பொறுப்பா பேசுறா. இந்த மாதிரி மதி கல்யாணம் வேணான்னு சொல்றா அப்படின்னு நான் திவ்யா கிட்ட சொன்ன உடனே என்னத்தை இப்படி பேசுறீங்க? பாபண்ணா வீட்டுல எல்லாருக்கும் சொல்லியிருப்பாங்கல்ல, அவங்க சொந்தக்காரங்க மத்தியில இது அவமானம் தானேன்னு சொல்றா. அவ சொல்றது நியாயம் தானம்மா. அவங்களுக்கெல்லாம் எவ்வளவு சிரமமா இருக்கும், அதை கொஞ்சம் யோசிச்சு பாரு. அம்மா, அவங்க சிரமத்தை நினைக்கிற நீ என்னை பத்தி யோசிக்க மாட்டியா? என்னம்மா, எனக்கு எல்லாரையும் விட நீ தானே முக்கியம். நான் யோசிக்காம இருப்பேனா? உன் நல்லதுக்கு தாம்மா சொல்றேன். ஐயோ அம்மா, கல்யாணம் பண்ணி வச்சுட்டு என் பிரச்சனை முடிஞ்சிடும் நினைக்கிறல்ல, அதுவே உன் முட்டாள்தானம்மா. என் கல்யாண பேச்சு எடுத்தாலே எவ்வளவு பிரச்சனை வருது பாத்தியா? நான் எப்படியேதாம்மா இருக்கணும். அதான் எல்லாருக்கும் நல்லது, எனக்கும் நல்லது. மதி, நீ இப்ப எதுக்கு தேவையில்லாம யோசிக்கிற? உன் பிரச்சனை தான் என்ன? மாரிச்சாமி ஜெயிலுக்கு போயிட்டாரு, அதானே? மதி, நான் மாரிச்சாமி நேர்ல போய் பார்த்தேன், பேசினேன். அவர் எவ்வளவு பாசிட்டிவா திங்க் பண்ணிட்டு இருக்காருன்னு தெரியுமா? என்ன நடந்தாலும் நான் வெளில வந்துருவேன். இதெல்லாம் எனக்கு ஒரு பெரிய விஷயமே இல்ல. முக்கியமா சூர்யா சொல்லிதான் இதெல்லாம் நடக்கவே இல்லை அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் என்ன மதி? மதி அன்னைக்காக இல்ல, அந்த இடத்துல வேற யார் இருந்திருந்தாலும் இந்த பிரச்சனை நடந்திருக்கும். அதனால நான் ஒன்னும் வருத்தப்பட போறதில்ல. முக்கியமா நான் இதை பத்தி கவலைப்படலங்கிறாரு. அப்புறம் என்ன? எனக்கு இந்த வேலையே போனாலும் பரவாயில்ல, அதுக்காக எல்லாம் நான் ஒன்னும் கவலைப்பட மாட்டேன். நான் வேற வேலை கூட தேடிப்பேன். அதனால எந்த பிரச்சனையும் வராது அப்படின்னு எவ்வளவு ஸ்போர்ட்டிவா பேசுறாரு தெரியுமா? சரி, இன்னைக்கு நீ இந்த கல்யாணம் வேணான்னு சொல்ற, அதை கேட்டு நாங்களும் ஒத்துக்கிறோம். நாளைக்கு மாரிச்சாமி ஜெயில இருந்து வந்துட்டு அவரால் தான் இந்த கல்யாணம் நின்னு போச்சுன்னு சொன்னாங்கன்னா அவர் மனசு எவ்வளவு கஷ்டப்படும், அதை யோசிச்சு பாத்தியா? சரி மதி, இந்த கல்யாணம் நடந்தா பிரச்சனை வரும்னு நினைக்கிற, அதே மாதிரி இந்த கல்யாணம் நடக்கலன்னா எவ்வளவு பிரச்சனை வரும், அதையே நினைக்க மாட்டேங்கிற? நடராஜ், என்னை விட நீ நிறைய படிச்சவன். உனக்கு நிறைய வெளி உலகம் தெரியும், நிறைய அனுபவம் இருக்கு. அதனால நீ நல்லாவே பேசுற. எனக்கு அவ்வளவு பேச தெரியாது நடராஜ். இந்த மாதிரி விளக்கெல்லாம் சொல்லி பேச தெரியாது. ஆனா ஒண்ணு மட்டும் தெரியும், எனக்கு இந்த கல்யாணம் நடந்தா உங்க எல்லாருக்கும் நிச்சயமா கெட்டதுதான். அண்ணி எதுக்கு திரும்ப திரும்ப அதையே பேசிட்டு இருக்கீங்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. எல்லாரும் நல்லா இருப்போம், நாங்கெல்லாம் இருக்கோம்ல. அப்படியே அவங்களை விட்டுருவோம், நாங்க பாத்துக்க மாட்டோமா? சூர்யா வீட்டுக்காரரே பாசிட்டிவா பேசுறப்போ நீங்க அண்ணி அதை நெகட்டிவா பாக்குறீங்க. என்ன திவ்யா பேசுற? அவரு பாசிட்டிவா இருந்தா சூர்யா ஏன் இங்க வந்து உட்கார்ந்துருக்கா? நான் கல்யாணம் பண்ணிட்டு என் தங்கச்சி வாழ வெட்டி ஆகிறதுக்கா? நான் வாழ வெட்டியா இருந்து பழகிட்டேன் திவ்யா. என் தங்கச்சிக்கு அந்த நிலைமை வர வேண்டாம். மதி, அது ஏதோ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். மாரிச்சாமி வெளியில வந்துட்டாருன்னா எல்லாமே சரியாயிடும். நீ தயவு செஞ்சு திரும்ப திரும்ப அதே சொல்லாத நடராஜ். தப்பு நடந்தா அதை சரி பண்றது ஒண்ணு பெருசு இல்ல. தப்பு நடக்காம பாத்துக்கணும். எனக்கு வாழ வெட்டியா இருந்து பழகி போச்சு. சூர்யாவுக்கும் அந்த நிலைமை வர வேண்டாம். தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க, இந்த கல்யாணம் நடக்காது. இனிமே நான் சமாதானப்படுத்துறேன்னு யாராவது பேசுனீங்கன்னா சாரி, நான் உங்க கூட பேச தயாரா இல்ல.
பரதேசி பயல அங்கனடா உனக்கு பாருங்க. எல்லாம் நல்லதுக்கு தான். என்ன நல்லது? நீ தானம்மா சொன்ன இப்பெல்லாம் எனக்கு திறமையே இல்ல, ஒரு பொண்ணை மடக்கி கல்யாணம் பண்ணி பணம் சம்பாதிக்க துப்புலன்னு சொன்னல. ஓட்டனா மூஞ்சி வீங்கி போயிரும். எந்த பரதேசியோ வீணா போனவனும் காசு இல்லாம கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில வைத்தியம் பார்த்துட்டு இருக்கான். அவன் பொண்ணை லவ் பண்ணி எனக்கு சம்பாதிச்சு கொடுக்க போறியா? எதை பிச்சை எடுக்கிற தட்டியா? இல்லம்மா ஏய் பேசாத. அதை விடு, பேஷண்ட்டுக்கு கொடுக்கற பிரெட் எல்லாம் நீ தூக்கிட்டு வந்துட்ட, தெரிஞ்ச பிரச்சனை ஆயிட போகுது. என்னடா பிரச்சனை வரும்? பின்ன நீ பாட்டுக்கு யாருக்கும் தெரியாம இவ்வளவு பிரெட்டை தூக்கிட்டு வந்துட்ட. ஏய் உங்க அம்மா இதுலயே நியாயமா நடந்துக்குவா. நீ ஒரு தடவை கேட்டு பாப்பேன், கிடைக்கலன்னா கைய வைப்பேன். கேட்டேன், கொடுத்துட்டாங்க. என்னம்மா சொல்ற? இவ்வளவு பிரெட்டையுமா கொடுத்தாங்க? ஆமாண்டா, அந்த கம்பவுண்டருக்கும் ஆயாமாவுக்கும் என் மேல கோவம். எதுக்கு? அது இவளை பத்தி அவகிட்டையும் அவளை பத்தி இவகிட்டையும் போட்டு கொடுத்தனா. முதல்ல சந்தோஷமா கேட்டுக்கிட்டாங்க, அதுக்கப்புறம் ஒண்ணு கூடி பேசியிருப்பாங்க போல இருக்கு. நான் சொன்னது அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. உடனே என் மேல கோவப்பட்டு சண்டைக்கு வராங்கடா. உண்மையா சொல்லுமா? சத்தியமா இதான்டா நடந்தது. நான் அதை கேட்கல. பிரெட் எப்படி இவ்வளவு கிடைச்சது? அவங்க தான்டா கொடுத்தாங்க. எனக்கு என்னமோ மேல டவுட்டா இருக்கு. ரெண்டு பேரும் உங்ககிட்ட சண்டை போட்டாங்கன்ற, அப்புறம் எப்படி இவ்வளவு கொடுத்தாங்க? ஒரு ரகசியம் இருக்குடா. அப்படி என்னமா ரகசியம்? கிட்ட வா சொல்றேன். காதை காட்டு. முடிய வர வளர்த்து வச்சு காது இருக்கு. ஏமா அந்த டாக்டர் நர்ஸும் உங்ககிட்டயா மாட்டணும்? டேய், நாம இங்க இருக்கிற வரைக்கும் இந்த ஆஸ்பத்திரியை நம்ம கையில வச்சுக்கணும்டா. அவங்கதாமா. சோமு சார், நாங்க இன்னைக்கு குழந்தைய கடத்த போறோம். வேலையை கச்சிதமா முடிச்சுட்டு அதுக்கப்புறம் எனக்கு ஃபோன் பண்ணுங்க. சார், நான் தான் சொல்லிட்டேன்ல, நீங்க தைரியமா இருங்க. இன்னைக்கு குழந்தைய தூக்கிடுவோம். நாங்க சொன்னதை கரெக்டா செய்வோம். ரொம்ப சந்தோஷம். இதுக்கப்புறம் எனக்கு அடிக்கடி கால் பண்ணாதீங்க. தேவைன்னா மட்டும் கான்டாக்ட் பண்ணுங்க. சரிங்க சார், வச்சிடுறேன். ஓகே, வைங்க. டேய், என்னடா? கொஞ்சம் வா. என்ன? அவங்க இன்னைக்கு குழந்தைய கடத்திடுவாங்களாம். நல்ல விஷயம்டா. எப்படியும் கல்யாணம் நின்னு போயிடும்ல. ஆமாமா. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், நமக்கு உடம்பெல்லாம் சரியா போச்சு, இன்னைக்கு டிஸ்சார்ஜ் பண்ணணும்னு டாக்டர் சொல்லிட்டு போனாராம். அதுக்கு என்னடா, எவ்வளவு சார்ஜ் வேணாலும் போடட்டும், நாம பாத்துக்கலாம். இன்னைக்கு நம்மள ஹாஸ்பிட்டல்ல விட்டு போக சொல்லிடுவாங்க. என்னடா சொல்ற? ஆமாமா. வீட்டுக்கு போனோம்னா குழந்தை கடத்தினதுக்கும் நமக்கும் சம்பந்தம் இருக்க மாதிரி போலீஸ் என்கொயரி பண்ணுவாங்க. நம்ம இங்க ஹாஸ்பிட்டல்லே தங்கிட்டோம்னா நமக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்ல, நம்ம இங்க தங்கியிருந்தோம்னு அட்டாச்சி இருக்கும். அதனால குழந்தைய கடத்தினதுக்கு அப்புறம் தான் நம்ம ஹாஸ்பிட்டல்ல விட்டு போகணும். அதுக்கு இன்னும் 2 நாள் நம்ம இங்க தங்கணுமா? அதுக்கு நீ தான் ஏற்பாடு பண்ணணும். டேய், இந்த அம்மாவை வச்சுக்கிட்டு நீ இப்படி யோசிக்கலாமா? 2 நாள் இல்லடா, 2 வருஷம் கூட தங்கலாம். இது நம்ம வீடு மாதிரிடா. அந்த டாக்டர் பையன் இருக்கான்ல, அவன் குரவளை பிடிச்சி கேள்வி கேட்கற அளவுக்கு எனக்கு உரிமை இருக்கு. எப்படியோமா, நாம இன்னும் 2 நாளைக்கு இங்க இருந்து போக மாட்டோம்னு டாக்டர்கிட்ட சொல்லிடு. இதோ இப்பவே போய் சொல்லிட்டு வரேன். நீ எதுக்கு கவலைப்படுற? நீ என்ன பண்ற, நீ அங்க உட்காந்துக்கிட்டு ஒவ்வொன்னா தின்னுகிட்டு. நான் டாக்டர்கிட்ட போய் சொல்லிட்டு இன்னும் 2 பாக்கெட் எடுத்துட்டு வந்துடுறேன். போ.